வேலையை முடிங்க. சிந்தாஸ் அங்கே என்ன பொம்பளை மாதிரி லோக்குன்னுக்கிட்டு பாதிரா என்ன விஷயம்? அப்பா இவர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. அதான் நீயே சொல்லு. நான் எதுக்கு? நீ சொல்லு. சொல்லுதாயே. அப்பா இவருக்கு பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு. அண்ணன்கிட்ட வாங்கின பணத்தை இவரால் திருப்பி கொடுக்க முடியல. அண்ணி ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதான் இந்த தோட்டத்தை. ஆதிரா, இந்த தோட்டத்தை விற்கணும் வாங்கணும்னு சொல்லி அவரும் என்கிட்ட வந்து நிற்க கூடாது. மாமா, காலேஜ் கட்டுறதுக்காக இந்த இடத்த நல்ல விலைக்கு கேட்குறாங்க. 10 கோடி ரூபா. இதை விட்டுட்டீங்கன்னா பின்னாடி பாதி விலை கூட போகாது மாமா. இந்த பாரதா, இதுக்கு நான் 3 மாதத்துக்கு முன்னாடி உயிர் எழுதி வச்சுட்டேன். இதை விற்கவோ வாங்கவோ யாருக்கு உரிமை கிடையாது. அனுபவிச்சுக்கலாம். இந்த பெரியசாமி பரம்பரை இருக்கிற வரைக்கும், பூமி இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து இருக்கு. இனிமே நம்ம குடும்பத்திலிருந்து யாரும் சொத்து விஷயமா என்கிட்ட பேசக்கூடாது. எப்படி இருக்கு பங்காளி? பெரியசாமி குடும்பம் எங்கே இருக்கு? இன்னைக்கு ராசன் மகளுக்கு வளகாப்பு. அவனுங்க மற்ற பேரும் அங்கே தான் இருக்காங்க. போங்கம்மா, மாப்பிள்ள ஆரம்பிடா. கணக்கம்பட்டி வாழ் மக்களே, மாயக்கண்ணனின் முக்கிய எச்சரிக்கை. சென்னை வாசிகள் பல தடைகளை மீறி நம் ஊருக்குள் ஊடுருவி வருகிறார்கள். அவர்கள் மாமா என்றும் மச்சான் என்றும் உறவு முறை கொண்டாடி நம்மிடம் தஞ்சமடைய வருவார்கள். எல்லாம் கலவணித்தனமா சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன மாமா ஒன்னா ஒட்டி உறவாடிட்டு இருக்க? நாளைக்கு ஊரு பக்கம் எதுவும் வந்துடாத. ஐயோ எச்சரிக்கை, சமூக இடைவெளி. நெருங்க விட்டுருவோமா சென்னைக்காரங்கள? மாமா மறைச்சு குடிக்கிறாங்க, சரக்கா இருக்குமோ? டேய், லாக்டவுன்ல எவ்வளவு அலைஞ்சு பார்த்தோம். நமக்கு கிடைக்கல, இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? வேற சென்னைக்காரங்க இப்படியாவது ஆட்டையை போட்டுருப்பாங்க. இப்போ கண்டுபிடிக்கிறேன். பெரிய ஆராய்ச்சியா இருக்கும் போல இருக்கு. மாமா சரக்கு தான் அடிக்கிறாங்க. டேய் சரக்கு சொல்றாங்க. வாங்க இங்க ரெண்டு போயிரோமா? வாங்கடா மாமா ரொம்ப நக்கலா பேசிட்டு போனா. கொரோனா டைம்ல குரல் நல்லா இருக்கான்னு டாக்டர் செக் பண்ண சொன்னார் மாமா. அதனால கத்தி கத்தி பேசிட்டு வந்தேன். அத போய் நீ தப்பா எடுத்துக்கிட்டு மாமா, எந்த தேசம் போனாலும் நீ இந்த மண்ணுக்காரவா, நீ இந்த மண்ணுக்கார. சரக்கு பாக்கணும். அப்படி எல்லாத்தையும் குடிச்சுலாம் போல இருக்கு. ஓயாம இரு. இவன் குடுத்து தொலைப்பா. உயிரை வாங்குறாங்க. குடுக்குறேன். ஆமா குடி மாமா. சிப்ஸ் சாப்பிடு. அடுத்த ரவுண்ட் முடிச்சுக்கோங்க. முடிக்கிற பாரு. முடிச்சு காட்றேன். ஹலோ, யார்? மாயக்கண்ணா? உனக்கு செல்வா, தன்சாகர் 3 பேத்துக்கும் கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. 14 days உங்களை தனிமைப்படுத்திக்கங்க. வெளியே எங்கேயும் கண்டிப்பா போக கூடாது. ஓகேவா? ஹலோ மாயக்கண்ணா. மாமா. ஹலோ மாமா. முன்னெல்லாம் நம்ம போன் பண்ணா விளம்பரம் வரும். இப்போ நமக்கு போன் பண்ணி பாசிட்டிவ்ங்கிறாங்க, 14 நாள் தனியா இருங்கிறாங்க. என்ன மாமா ஒன்னி அடி பிரிக்க பாக்குறாங்க. முடியுமா? மாமா அவங்களுக்கு நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம்? செல்ஃபி எடுத்து அனுப்புவோம். அருமையா சொல்றேன். அக்கா அங்க பாரு. பூங்கொடி எதுக்கு? மாம்ஸ் ஒரு நிமிஷம் வா. வரேன் போ. ஏய் வா மாம்ஸ். என்ன? வா சொல்றேன். போடா. வாங்குறல்ல. என்ன? என் அக்கா வந்துட்டு இருக்கா. நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஓகே மாம்ஸ்? இவ்ளோ க்ளோஸ் எல்லாம் எனக்கு நடிக்க வராது. கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங். ஈஸ்வரா, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கணும். ஆனா என் கண்ட்ரோல் என் கையில இல்லையே. போடா போடா. காத்துல அவளே கிஸ் அடிச்சிட்டு போடான்றா. என் தங்கச்சி கூட என்ன பண்ணிட்டு இருந்த? பார், என்கிட்ட பண்ண மாதிரிலாம் அவகிட்ட வச்சுக்காத, புரியுதா? நீ என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதான் உன் தங்கச்சி என்கிட்ட பண்ணிட்டு இருக்கா. போய் உன் தங்கச்சியை கேளு. குடும்பமே இப்படிதான் இருக்கும் போது. வந்துட்டாளு.
வாங்க. வாங்க மாமா. மாப்பிள்ள என்ன மாமா அழுதுறான்? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஐயா இல்லையா? வர சொல்லியிருந்தாங்க. வாக்கிங் போயிருக்காங்களே, நீங்க வாங்க. என்னடா என்னடாச்சு? பள்ளி சித்தப்பா இதுக்கு போய் இல்லையாடா? கண்ணாடி வேற உடைஞ்சிச்சு. ஆம்புன்னு நினைச்சேன். பார்த்து எடுத்தா கண்ணாடி கையில் குத்துரு. பார்த்து பார்த்து. என்னம்மா ஆதிரா? அப்பா ஜோசியர் காளி மாமா வந்திருக்காரு. ஆமாம், நான் தான் வர சொல்லியிருந்தேன், மறந்து போயிட்டேன். நீ என்ன பண்ணுற, உட்கார வச்சு காப்பி போட்டு கொடு. சரிப்பா. வந்துடுறேன். ஏய், யாரா அவன்? காட்டு பையன். காலங்காத்தால தண்ணியை போட்டியானா விளக்கண்ணேன். பார்க்குறேன், உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தவன்? ஈஸ்வரா, எதையாவது உளறி வச்சுக்க தெரியாத, பிள்ளைங்க பயந்துருப்பது. காசுக்காக பார்க்குறது இருந்தால் எவ்வளோ பார்த்துருப்பேன். இந்த மாமா வந்துட்டாங்க. காளி மாமா காலையில் உன்னை வர சொல்றது மறந்து போயிட்டுடா. பரவாயில்ல மாமா. வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சா? இப்போ தான் மாமா. அம்மா ஆதிரா, கொஞ்சம் தண்ணி விட்டுவாம்மா. சரிப்பா. மாமா சோழி போட்டு பார்த்துடலாமா? ஒத்தருவா. இப்போ மாமா இப்பவும் ஒத்துருவா தானே மாமா? போடு. இந்த 10 நாளைக்குள்ள இந்த வீட்டு வளாகத்தில் ஒரு நாகப்பாம்பு அடிச்சு கொண்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாங்கய்யா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் தான் பாம்படிச்சு கொண்டேங்கய்யா. என்ன டேய், என்னடா சொல்ற? பிள்ளைங்க விளையாடுற இடத்துக்கு வந்துச்சு, அதான். சமீபத்தில் இந்த வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று இறந்து பிறந்திருக்கணும், இல்லை பிறந்து இறந்துருக்கணும். ஆமாம். கறந்த பால் உடனே காய்ச்சும் போது திரிஞ்சு போச்சா? அது பாத்திரம் சரியா கழுவாம இருந்ததுனால. திரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமா மாமா. கேட்டா உண்டு இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் வெளியில நில்லுங்க. ஈஸ்வரா நெல்லு, நீ மட்டும் இரு. இப்போ இந்த வீட்டில் பெண்கள் யாரோ கருத்தரிச்சிருக்கணுமே. அப்படி யாரும் இல்லையே மாமா. இல்ல, கருத்தரிச்சிருக்கணும். என்னங்க இவதாங்க முளையாம இருக்கா? எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். என்னடா சொல்ற? ஏய், ஐயோ வேணாங்க, விடுங்க, serious பண்ணிட்டாங்க, விடுங்க. என்ன காரணம் பண்ணி வந்திருக்க? எங்க பிரச்சனை அப்புறமா வச்சுக்கங்க. இங்க அதை விட பெருசா ஒண்ணு நடக்க போகுது. டேய் ஆதி, புள்ளைய விடுறா, அப்புறம் பேசிக்கலாம். வா. சொல்லட்டுமா வேணாமா? சொல்லு. இந்த வீட்டில் ஒரு கருவொன்று உருவாயிருக்கு. ஒரு உருவொன்று அழிய போகுது. வர்ற பௌர்ணமிக்குள்ள இந்த வீட்டில் ஒரு உயிர் பலி நடக்க போகுது. ஒரு எண்ணிக்கை குறைய போகுது. அது நடந்தே தீரும். ஈஸ்வரா, இந்த ஜோசிகார சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துடுவோன்னு பயமா இருக்குடா. இந்த ரத்னசாமி பையன் வேற வெளியே வந்திருக்கான். நிச்சயமா அவன் தான் ஐயாவை லாரி ஏற்றி கொல்ல பார்த்துருப்பேன். இல்லடா, இது ரத்னசாமி வேலை இல்லை, வேற எவனோ தான் இதை பண்ணியிருக்கான். உனக்கு ரத்னசாமியை பத்தி தெரியல, நீ வேணா அவனை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சு பாரு. டேய், நான் இங்கே வந்ததே அவனால தான்டா. அவனாலயா? ஏன்? பெரிய சாமி அவன்டா நான். ஐயாவோட புள்ளங்கிறது உன்னை ஐயாவுக்கே தெரியாதுடா. ஐயாவுக்கு
ரத்னசாமியால் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அது ஜோஷியமாக இருந்தாலும் சரி, ரத்னசாமியாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த குடும்பத்திலிருந்து ஒரு உசுர் போக விட மாட்டேன்டா. இது அந்த முருகன் மேலே சத்தியம். ஜோசியை சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்கு மதனி. நான் சொல்றது கேளுங்க, பேசாம கருவை கலைச்சிடலாம். நீங்க போய் மாமா கிட்ட பேசுங்க, போங்க. ஐயா, கருவை கலைக்கிறதெல்லாம் வேணாயா, தப்பியா. பேசாம அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்யா. என்னப்பா சொல்றீங்க நீங்க? அவட காலேஜ் கூட படிக்கலப்பா, சின்ன பிள்ளைப்பா. என்னடா சின்ன பிள்ளை? வாத்தால கட்டிக்கிட்டு வரும்போது அவளுக்கு 14 வயசு. நான் குடும்ப நடத்தல, பிள்ளை பெறல, உன்னை பெக்கலையா? அவ வயித்துல வளர்றது நம்மவும் சொல்றா இல்லப்பா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டு நாளைக்கே கல்யாணம். ரத்னசாமி, காளி பெரியசாமி வீட்டில் போய் சோகி விட்டு போட்டு பார்த்துருக்கான். ஒத்த உசுறு போயே தீருமா. காளி தப்பா சொல்லியிருக்கானே, ஒத்த உசுறு இல்ல மொத்த உசுரும் போகும். என்னப்பா பெரியசாமி இருக்கிற கோவத்துல மொத்த உசுரும் போகும்னு சொல்லுது, இது சரியா? அண்ணே, என் பொண்டாட்டி புள்ளிய இருந்து ஒத்தில நிக்கிறேன், அதே போல பெரியசாமி ஒத்தில நிப்பான். என்னண்ணே ரத்னசாமி அண்ணன் பெரியசாமி குடும்பத்து மேல இவ்வளோ கோபமா இருக்காப்ல? அட ஏன்பா, ரத்னசாமி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. அப்படி அந்த நேரத்தில் பெரியசாமி எனக்கு ஃபோன் பண்ணி ரத்னசாமியை உடனே வீட்டுக்கு கூட்டு வர சொன்னார். நல்லா இருக்காமா? உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பா, என்னம்மா இது நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குமா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்குமா. தேங்க்ஸ் பா. மச்சான், பெரியசாமி எனக்கு ஃபோன் பண்ணார், முக்கியமான விஷயமா உடனே வர சொன்னார். என்னம்மா? தெரியல. ரத்னசாமி வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியும், குத்தகைக்கு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணு மேலே ரத்னசாமி கை வச்சிட்டான். அது பெரியசாமிக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன காரியம் பண்ணி இருக்கடா, உன்னை அடிச்சே கொல்லும்டா. இங்க பாருங்க, இந்த கை வாங்குற வேலை இங்க வேணாம். ஏதோ கூப்பிட்டீங்கன்னு வந்தேன், அப்புறம் அசிங்கமாயிரும். எங்க வந்து யாருக்கிட்ட பார்த்து பேசுறா, உசுங்கள திரும்பி போக மாட்டேன். வெங்காயம் ஏண்டா தப்பு பண்ணிட்டு கையை ஒருத்தியா பேசுற? எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ இருந்து வயிற்று பசிக்காக வேலைக்கு வந்தோம்னா அந்த பிள்ளை மூஞ்சிய பாடுறா. அது வயசு என்ன, ஓ வயசு என்ன? மனுஷனாடா நீ? ஏய், நான் தான் பணம் தரேன்னு சொல்லல, இங்க வந்து இருக்கா. இங்க பாருங்க, இப்போ நான் குத்தகை எடுத்திருக்கேன், உங்க தோட்டம் கிடையாது. என்கிட்ட வேலைக்கு வந்தவங்க பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்னது உன்னோட நிலமா? ஏடா குத்தைக்கு எடுத்துட்டா ஓ நிலமா? இது என்னோட மண்ணுடா. என் மண்ணில் அயோக்கியத்தனம் பண்ணி வந்துட்டு என்கிட்டயே பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நீ எந்த பஞ்சாயத்துக்கு போ, எந்த கோர்ட்டுக்கும் போடா, உனக்கு எதிராக சாட்சி சொல்ல நான் வந்து நிப்பேன்டா. இந்த ஊரே என் முன்னாடி வந்து நிற்கும். ரத்னசாமியை போலீஸ் இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த நாளே அது பேப்பரில் பெரிய நியூஸாக வந்துருச்சு. அதனால் ரத்னசாமி மக கல்யாணம் நின்று போச்சு. அவமானம் தாங்காமல் பொண்டாட்டிய மகளை நாண்டுக்கிட்டு செத்துட்டாங்க. அன்னையிலேருந்து பெரியசாமியோட மொத்த குடும்பத்தையும் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே சொன்னேன் எங்கள் அம்மா வீட்டு போகலான்னு. கேட்டிங்களா? நாளைக்கு என் பிள்ளைங்களை கூப்பிட்டு அம்மா வீட்டு போகிறேன். என்னங்க, உங்க தம்பி ஃபேமிலி நாளைக்கு காலையில அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்களாம். என்னது, மாமியார் வீட்டுக்கு போறானா? அவன் ஒரு பயந்துளி பையமா. ஜோசியக்காரர் சொன்னதை கேட்டு ஊருக்கு போலான்னு முடிவெடுத்து வச்சிருப்பேன். அவர் முடிவு எடுத்தது கரெக்ட் தான். நீங்க இங்கே கடந்து சாகுங்க, நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். தெரியாம தான் கேக்குறேன், ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? மாமா கிட்ட போய் நீங்க கேக்குறீங்களா இல்ல பொம்பளைங்க நாங்க போய் கேட்கட்டுமா? மாமா மாமா, ஏன் மாமா இங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது ஒன்றும் இல்லைடா, நேற்று நீயும் தயாவும் சண்டை போட்டிங்கல்ல, அப்போ ஒன்றாயிட்டீங்கல்ல, அதே மாதிரி தான்டா எல்லாம் சரியாயிடும். மாமா, நேற்று ஜோசி சொன்ன மாதிரி யாராச்சும் செத்துருமா மாமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காதரி தங்கம், சும்மா சும்மா. மாமா மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, தாத்தாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. டே பட்டுக்குட்டி, தாத்தா நம்மளுக்கு சாமி மாதிரிடா.
சாமியை யாராவது எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. முடியாதுல்ல. அப்ப தாத்தாக்கும் ஒன்றும் ஆகாது. மாமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டோம்னா சாமி நம்மளை காப்பாத்துவாரா? கண்டிப்பா காப்பாத்துவார். அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடக்குமா மாமா? அதெல்லாம் நடக்காதுடி தங்கம். மாமா நீங்க சொன்னது பொய். நேத்து எங்க ஏன்? அப்பா சொன்னாரு ஜோசியர் சொன்னது அப்படியே நடக்கும்ட்டு. பாருங்க, லைஃப்ல எது வேணா நடக்கும். நீங்க சொன்னதும் நடக்கலாம், நான் சொன்னதும் நடக்கலாம். ஆனா நம்ம எதை முழுமையா நம்புறோமோ அதுதான் நடக்கும். நல்லதே நம்பு, நல்லதே நடக்கும். இப்போ ப்ராமிஸா? ப்ராமிஸ். எண்ணம் போல் வாழ்க்கை. ஏய் மணி நடாச்சு, போய் தூங்குங்க. ஏய் போங்க, வாங்க கிளம்பு கிளம்பு கிளம்பு. பாருங்க போய். என்ன? நாங்கள் எல்லாரும் காலையில் ஊருக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம்ப்பா. டேய், என்ன நடந்துருச்சு இப்ப? பா இல்லைப்பா, நாங்கள் வந்ததுலேருந்து இங்கே எல்லாமே தப்பு தப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே சரியில்லை. டேய் நான் பா சொல்லுப்பா. மறுபேரும் தெரிவிக்காதீங்க. நாளைக்கு காலை நான் ஊருக்கு கிளம்புறோம். வாடா. கொரோனா டயத்தில் ப்ராஜெக்ட் அது நடக்கு. ஏய் உண்மையிலையா? ஈஸ்வரா உள்ள எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காடா. ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? அட்லீஸ்ட் அவங்க காத்தே அதை இறக்கி விடலாம்டா. இளநீ இல்லை ஒரு 2 மணி நேரமாக டிலே பண்ணாலும் அதுக்காக சொன்னேன். இந்த வட்டாய் பாரு கிளம்பிட்டாங்கடா. கிளம்பட்டும். போறாடா. போனா போட்டோம் அதானே. போக மாட்டாங்க. ஏன் ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? பிளான் எல்லாம் போட்டா நடக்காதுடா. இப்படி ஒரு பிளானா? பேச்சை கேட்டுட்டு நீங்க எல்லாம் ஊருக்கு போ. யாரெல்லாம் சென்னையில் வந்திருக்கீங்க? 20 நிமிஷம் சொல்லுங்க. நான் சொல்லல. சொல்லலையே சார் நாங்கள் எல்லாமே சென்னையிலேருந்து வந்தவங்க தான் சார். வந்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் இருக்கும் சார். வேற மாதிரி ஓ 4-5 நாள் ஆச்சா? சீ சீ. ஏய் தள்ளி போயா தள்ளி இல்லையா? ஆளு மண்டை மாஸ்க்ங்கயா? மாஸ்க் எடுத்து போறியா? ஆளு தடவை. ஓ உள்ள. ஏய் ஏசி கரம் முடிச்சு இறக்க. ஏய் திரும்ப. பொம்பளையா இருக்காங்க அறிவு இல்லாம. நல்ல கத்திரி வெயில்ல ஜிகிஜிகின் சட்டையை போட்டுக்கிட்டு கீழையும் போடாம மேலையும் போடாம உங்களாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு. உங்க ஆதார் கார்டுல எடுங்க எல்லாரும். ஆதார் கார்டு இல்லாம இருக்கட்டும். மொத்த பேர் கொரோனா கம்பி தூக்கிட்டு போறேன். இருமா உன் கார்டு என்னதாமா இருக்கு? கண்ணிலே வாட்ஸ்அப் பண்ணிக்கிறீங்க. ஆதார கேக்குற? ஏய் சீ இருமிக்கிட்டு இருக்க. சாரி சார் குறைய இருக்கு. யோ இது குடும்ப கட்டுப்பாடட்டையா? ஏய் குடும்ப இப்படி ஆதார் கார்டு சார் பாப்பா. ஏடா ஈஸ்வரா, யாரா அவங்க? சுகாதாரத்துறையில இருந்து வராங்க. 14 நாளைக்கு ஒரு பைய வீட்டை விட்டு வெளில போக முடியாது. எப்படி பசங்களோட சந்தோஷமா இருக்கு. குடியிலே நீங்க யாரும் ஊருக்கு போக போறதில்ல. எல்லாரும் தாத்தா கூட தான் இருக்க போறீங்க. யோ ஆதார் கார்டு கேட்டா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கீங்க. இது கூட உன் பர்ஸ் தானே அது? அது நான் மாமா பேசுறேன். சொல்லு மாமா. ஃபங்க்ஷன் வந்த மாயக்கண்ணனுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆண்டா. என்ன மாமா சொல்றீங்க? இது என்ன ட்விஸ்ட்? இந்த ட்விஸ்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லடா. ஆமாண்டா, அந்த மாயக்கண்ணா அவன் கூட வந்த 2 பேருக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு வந்திருக்கான். அதனால ஃபங்க்ஷன் வந்த எல்லாரையும் நாளை காலையில 9 மணிக்கு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. மாம்சு ஸ்டைலு. யா ஆப்ல இந்த ட்ரெஸ் போட்டா கொரோனா வராதா? முச்சா கூட வராது. அப்புறம் எதுக்கு லாக்டவுனை போட்டு ஊரை அடைச்சிக்கிருக்காங்க? வீட்டுக்கு 10 ட்ரெஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவன் போட்டுக்கிட்டு வேலையை பார்ப்பான்ல. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நான் மோடிஜி கிட்ட சொல்றேன். இப்போ நீங்க மூடிட்டு திரும்புறீங்களா ஜி? ரெண்டுத்தையும் சேர்த்து. டபுள் மீனிங்கா? ஒரே மீனிங் தான். ஏய் மாம்ஸ், என்ன உனக்கு எதுவும் கொரோனா இருக்காதுல்ல? இருக்காது. எனக்கும் கொரோனா இருக்காதுல்ல? அது தெரியாது. அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் கொரோனா இருக்காதுல்ல? நம்ம குழந்தைங்களுக்கா? இல்ல இந்த பசங்களுக்கெல்லாம் கொரோனா இருக்காதுல்லன்னு கேட்டேன். நீ சிங்கிள் மீனிங்காவே பேச மாட்டியா? இப்படியே பேசிட்டு இருந்த இதுங்களை தாண்டி உனக்கு நான் பெத்து கொடுத்துருவேன். நான் ரெடி. நான் ரெடி இல்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கமிட் பண்றாளுங்க. ஈஸ்வரா ஸ்டடி. ஏங்க அந்த மாயக்கண்ணன் கூட போய் ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருந்தீங்களா? ஏய் அவெல்லாம் ஒரு ஆளு. நம்ம மெட்ராஸ் இருந்து வந்தவங்க எவ்வளோ நக்கல் பண்ணி பேசினா அவங்ககிட்ட பேசுவனா? திரும்ப அந்த பக்கம் கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏங்க நீங்க அந்த மாயம் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டனே. அவன் தான் என் பக்கத்தில் உட்காந்தான். நான் அவன் பக்கத்தில் உட்காரல. நம்பிட்டா நீ சொல்றதெல்லாம் நம்புறா பாருங்க அக்கா. வணக்கம் டாக்டர். என்ன ஈஸ்வரா, நீயுமா ஃபங்க்ஷன் போயிருந்த? ஆமாம் டாக்டர். பெரியசாமி ஐயா குடும்பத்தோட போயிருந்தாரு. அதனால தான் நானும் போயிருந்தேன்.
இந்த ரிசல்ட் எப்போ டாக்டர் தெரியும்? நாளைக்கு சாயந்தரம் கிடைச்சிரும். நாளைக்கு சாயந்தரமா? ஐயோ, அவன் மரண பீதியில் இருக்கான். இந்த பாடியெல்லாம் தாங்காது டாக்டர். எப்படியாவது கொஞ்சம் இன்னைக்கே பண்ண முடியுமா பாருங்க டாக்டர். சரி, ஒன்று பண்ணுறேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு லேப்ல இருந்து முருகன் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். உட்கார். ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்கும் போலயே கொரோனாவால் ஒரு உயிர் பலியாக போகுது. அது எந்த உசுர் தான் தெரியலையே. ஏன் மச்சான்? சொல்லுங்க மச்சான். கொரோனா சிம்டம்ஸ்ல என்னென்ன வரும் மச்சான்? முதல்ல ஸ்மெல் போயிடும். பவானி ஏன் மச்சான்? காலையில் உங்கள் அக்கா குழம்பு வச்சாலே வாசமே வரலையே. யோ மச்சான், எங்கள் அக்கா சமைச்சதுல எப்பயா வாசம் இருக்கு? அது உண்மைதான். ரெண்டாவது நாக்கில் ருசியே இருக்காது. ஏய், என்னடி டீல சீனியை போடாம கொண்டு வந்திருக்க? 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஐயோ, அப்போ உனக்கு கொரோனா கன்ஃபார்மா? இல்ல மச்சான், டீல சீனி அதிகமா போட்டுட்டா. அத நக்கல் பண்ணு. நீங்க எடுத்துக்கங்க. புருஷன் தொட்டதெல்லாம் நான் தொட மாட்டேன். போமா, ஒரு டீ கொடுத்து குடிக்கலாம் பாக்குறியா? போ போ. யாரையும் போய் நம்ம புள்ள தள்ளி இருந்து கேட்போம். அந்த மூணாவதா மச்சான், சளி பிடிச்சு லொக்கு லொக்குன்னு இரும வரும். அப்புறம் மூச்சு திணறி போய் ஆஸ்பத்திரி போக வேண்டியதான். ரிசல்ட் வரணும் இந்த பாடுபடுத்துறேன். என்ன மச்சான், ஓடி வந்து நாய் மாதிரி இழைக்கிறீங்க? அது உள்ள இருந்து ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படி புலம்ப விட்டாயில ஒருவேளை ஏய் உனத்தமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குடும்பமே மரண பீதியில் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? எதிரிமா உள்ள போமா, உள்ள போன்ற. டேய் எங்கடா? மன்னிச்சிருங்க. எங்கடா தவக்க போற? நீ உள்ள போடா. மாமா மாமாவா? டேய் நான் பெரிய பாடா, உள்ள போடா. கதவை சாத்திக்கலாம். உற்சாகத்துல ஒரு முறையை மாத்திரா பாரு. இல்ல மச்சான், சும்மா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படிலாம் சத்தியப்படாதீங்க. நான் நம்ம மாட்டுக்குவாங்க. நான் எதுல விட்டேன்? நீ செத்து போயிட்ட. அப்படி ஒருவேளை நான் செத்து போயிட்டேன், என் கடனை 3 பேரும் அடிச்சுக்காம கிடிச்சுக்காம பிரிச்சு அடைச்சிருக்கேன் மச்சான். டேய், உன் கடனை நாங்க அடைக்கணுமா? பாத்தியா டேட்ட? இது 5 மணி வரை வெயிட் பண்றேன். உனக்கு வருதா எனக்கு வருதா பாப்போம். இவ்வளவு நம்பி கடை வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன பண்றது? சரி, போய் வச்சுட்டு வா போ. உருப்படியா அவனை ஒரு வேலை பார்க்க விட மாட்டாங்கல்ல. மாம்ஸ், என்ன? உன்கிட்ட தனியா பேசணும். தனியா தானே இருக்கேன், பேசு. இப்படி தனியா இல்ல. டேய் ட்ரிக் வந்துட்டா, சும்மா வேலை செய்யற நேரத்துல வந்து சொல்றி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்னோட வயசு தான், கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. 1 வீக் ஆச்சு. அதுக்கு வாழ்க்கையை அனுபவிச்சு முடிச்சவங்களுக்கு கொரோனா வந்தா பரவாயில்ல, எதையுமே அனுபவிக்காத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா பல பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, நான் என் லைஃப்ல எதுவுமே பார்க்கல. ஏய், உங்க அக்காக்கு எனக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங் லவ் தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. அவன் சாவு பயத்தில் இருக்கான். வந்துட்டா ரொமான்ஸ். ஹலோ சார், நான் லேப்ல இருந்து முருகன் பேசுறேன். கடவுளே கடவுளே, ஃபேமிலி மொத்தத்துக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்தீங்கல்ல? எல்லாருக்கும் நெகட்டிவ். ஹலோ ஈஸ்வரா, சொல்லுங்க டாக்டர். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? முருகன் ஃபோன் பண்ண டாக்டர். எல்லாருக்கும் நெகட்டிவ். ஆமாம், நம்ம வீட்டில் தியானு ஒரு பாப்பா இருக்கால, அவள் வயசு என்ன? ஒரு 13 வயசு இருக்கும் டாக்டர். எதுக்கு மாமா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்க?
தியா பாப்பாக்கு அடிக்கடி சளி பிடிக்கும்ல. லாஸ்ட் டைம் கொரோனா டெஸ்ட் எடுக்கும்போது பாப்பாக்கு நெஞ்சு ஃபுல்லா சளி இருந்துச்சாமா. அதுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு டேப்லெட் கொடுப்பாரு, அதை சாப்பிட்டா சரியாயிடுமா. இது நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் மாமா. பசங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, உனக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஸோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகேவா? சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். நம்ம சொல்ல மாட்டோம். இந்த குண்டை சொல்லிட்டானா? குண்டேன்னு சொன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன். தொப்ப இருக்காது பாத்துக்கோ. என் பஞ்சு அவ போட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீ வா தங்கம். நீ போ, உன்னை பாத்துக்கிறேன். ஈஸ்வரா, நான் நினச்ச மாதிரி தியாவுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்குது. வர்ற பௌர்ணமிக்குள்ள இந்த வீட்டில் ஒரு உயிர் வழி நடக்க போகுது. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச சீனியர் டாக்டர் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறல அவர் எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி யாருனாலும் ஓகே டாக்டர். ஈஸ்வரன், சீனியர் டாக்டர் பாலாஜி கிட்ட பேசிட்டேன். வர 27th மார்னிங்கு 7 மணிக்கு சர்ஜரி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரி, அது வரைக்கும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத அதுபடி சாப்பிட கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்லுங்கள் டாக்டர். பாப்பாவுக்கு இடையில மூச்சு திணறலோ அல்லது ஏதாவது மயக்கமோ வந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுங்க. பத்திரமா பார்த்து. சரிங்க டாக்டர். ஓகே, வீடு வந்தாச்சு. பார்த்து இறங்குங்க. சார் போய் விளையாடு போ. போயாமல உங்களுக்கு பூஸ் வாங்கி தர முடியாது, உடைக்காம விளையாடுங்க. ரத்னசாமி ஜெயிலிருந்து வந்திருக்கானாமே. ஆப்பா, ரத்னசாமி வெளியே வந்ததை நான் கேள்விப்பட்டேன். நம்ம எஸ்ஐட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிடா, எல்லாருமே கொஞ்சம் சூதானமா. மாப்பிள்ள, காட்ஜிலா நம்மளே ஒரு மாதிரி குத்து பார்க்குறான். காட்ஜிலா மூஞ்சியை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துறாத. இன்னைக்கு நாளே சுத்தமாக வழங்காம போயிடும். அப்படியே அந்த இதை உங்களை தான் வாங்கடா ஐயா. காட்ஜிலா கூப்பிடுது. வாங்கடா, அண்ணன் நடந்து வரீங்க. வாங்க வாங்க. எங்க போயிட்டு வர்றீங்க? எங்கடா போயிட்டு வரோம்? தியா பாப்பாக்கு பொம்மை வாங்கிட்டு வரோம். டாய்ஸ். எந்த ஹாஸ்பிட்டல்ல பொம்மை விற்கிறாங்க? சொல்ல கேக்குறேன்ல. பாத்தீங்கல்ல ஏன் 2 நாளா பார்த்தீங்கல்ல. ஆமா, அப்ப நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஏத்த மாதிரி ஸ்வீட் கடை இருந்துச்சு, ஸ்வீட் வாங்கலாம் போனேன். என்ன ஸ்வீட் வாங்க போனீங்க? இது மைசூர் பாக்கு, ஜிலேபி. ஆமா, இதெல்லாம் நீ யாருக்கு ஸ்வீட் வாங்க போனீங்க? என் பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டிக்கு? இவரு பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கியிருக்காரு, அப்ப மத்த பொண்டாட்டிக்கு யாரும் வாங்குவா? அப்ப குழந்தைகளுக்கு யார் வாங்கி கொடுப்பா? இந்த குட்டி புடிக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி கேவலமான ஒரு செல்ஃபிஷான மானகெட்டவனை பார்த்தது இல்ல. நானே கேட்டு இருக்க கேள்றா. இப்ப வெக்க கெட்டு மானகெட்டவனா அப்படி நான் கேட்கல, அவனு கேட்ட கூடாது தடுத்தேன். அவ்வளவுதான். பொண்டாட்டி தானே வாங்க போனேன். பாட்டி வாங்கிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்றாயில. டேய் இனிமேல் மொத்த பொண்டாட்டிகளுக்கு, மொத்த பிள்ளைகளுக்கு, ஏன் உங்க வருங்கால பொண்டாட்டிகளுக்கு கூட வாங்கி கொடுத்தேன். திருந்திட்டார் மச்சான். வா வா வா. இங்க வாங்கடா. நீங்க எதுக்குடா ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்தீங்க? சொல்லுடா. எதுக்கு பொம்மை வெளியே வந்தா எத்தனை தடவை சொல்றது? ஆஸ்பத்திரியில பொம்மை விக்கிறாங்க, நம்ப முடியலடா. அத எங்க கையெழுத்தே போட தெரியாம 3 பேனா வச்சிட்டு கையெழுத்து போட தெரியும் நீங்க சொல்றது நாங்க நம்ப போகுது? ஆஸ்பத்திரிக்குள்ள பொம்மை கடை வச்சிருக்காங்க, நாங்க சொல்றது நீங்க நம்ப கூடாது. அநியாயமா இருக்கு. என்ன அநியாயமா இருக்கு? இப்ப நான் போடுறேன் பாருங்க. திருப்பதியில வந்து ஜிலேபி விப்பாங்கன்னு சொன்னா அது கூட நம்பர் கூட்டம் தானே நீங்க? உங்களை பத்தி தெரியாதா? வாடா போலாம். என்ன உங்க தப்பா மறைக்கிறதுக்காக ஏன் தப்பா சுட்டி காட்டாதீங்க. இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல, புரியுதா? எதுக்கு நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்தீங்க? இத வேற மாதிரி சரி பண்ணனும். இப்ப பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. பாருங்க இங்க பாருங்க. தியா பாப்பாவை கூட்டு போனோமா, வண்டியில போனோமா, அப்புறம் பொம்மை வாங்க போனோமா, டாக்டர் ஃபோன் பண்ணாரா, அப்புறம் டாக்டர் எதுக்கு ஃபோன் பண்ணாரு? அவர் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்தாரா? அந்த டெஸ்ட் எடுத்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரு, ஊரு, ஏஜ் டீடைல்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்டாரு. அதுக்காக தான் போனோம். அத ஃபோன் போட்டே சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு நேர்ல போன சொல்லு. சீரியஸ்? ஓ சீரியஸ். அப்ப நம்மள சீரியஸ். நான் தான் சொன்னேன்லடா, எதுக்கு நம்ம போறோம் சொன்னேன்லடா. இந்த மாதிரி கேன பையன் முட்டா பையல நம்மள கேள்வி கேக்குறான். சொன்னா கேட்க மாட்டியாடா? இந்த கேன பையன், ஐயோ உங்களை கேன பையன் சொல்ல மச்சான். என்னையா மச்சான், நான் போயிட்டு வந்துறேன். எதுவா இருந்தாலும் இவங்க கிட்ட பேசிக்கோங்க. நான் வந்துறேன். ஐயா கூப்பிட்டாரா? கேட்கவே இல்லையா? கேட்கலையா? அது படிச்சவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். ஐயா டேய் ஒன்னிப்பா கூப்பிட்டாரு. அதான் சொன்னேங்க, அது படிச்சவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். கேவலப்படுத்துறாங்க. ஈஸ்வரா வேணாம் ஈஸ்வரா, எல்லாத்தையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிடலாம். ஏதாவது தப்பாச்சுன்னா பெரிய பிரச்சனை இருந்தா. டேய்
ஐயா முகத்தை பார்த்தல எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. அவர் சந்தோஷமா இருக்கணுன்ற தண்டை ஆசையை அதை எப்படி கெடுக்க சொல்ற? என்ன இருந்தாலும் உன்னை வேத்தால தான் பார்ப்பாங்க. பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு ஒரு நிமிஷத்தில் ஒதுக்கிடுவாங்க. ஏய், அவங்க வேணா அப்படிலாம் பார்க்கலாம், ஆனால் நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஐயா என்னோட ஐயா, குடும்பம் என்னோட குடும்பம்டா. இல்லடா, ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி தியா பாப்பாக்கு தான் டேய், நடந்துச்சுன்னா எதுக்குடா பூசாரி எல்லாம் சாமியா பார்க்குறீங்க? முருகா, நான் நம்புறேன், தப்பா எதுவும் நடக்க விட மாட்டேன்.